உசுரே போயிருச்சுங்க. பின்னாடி ஜீப் நிறுத்துவானா நிறுத்த மாட்டானா? ஐயோ இது நம்ம சிஎன்ஜில ஒர்க் ஆகுதுன்னும் போது அதுல கொஞ்சம் லேக் இருக்கிறத எங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு. ரொம்ப ஹில்லா இருந்தனால செகண்ட் ஃபர்ஸ்ட் கியருக்குலாம் வந்து இழுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஸோ ஹாய் வில்லர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா உத்ரிஜேஷ் இணைஞ்சிருக்காரு. இந்த ஏங்க அவர் இங்கிட்ட கூடால போயிட்டு இருந்ததால அவர் பேர் வந்துருச்சுங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஹாய் வில்லர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்ல தான் நாங்க இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா மூணார் ட்ரிப்பு. ஸோ இது வந்து ஒரு லாங் ரைட் ரிவ்யூவா தான் அது இருக்க போது. நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா பேரை கரெக்டா சொல்லிடுறேன், கௌரி சங்கர் ப்ரோ தான் இறஞ்சிருக்காரு. ஸோ என்ன கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வந்து பிரான்ஸ் பெட்ரோல் கார்ல மூணார் வந்திருக்கேன். அவர் வந்து பிரான்ஸ் டர்போ பெட்ரோல். அதுவும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா நான் வந்து உட்காந்துட்டு பேசுனா நல்லா இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. நீங்க வீடியோல கட் பண்ணி எடிட் பண்ணுவீங்க, ஒரு சில வேலையெல்லாம் பாப்பீங்களே. ஆக்சுவலா அவர் பாத்தீங்க அப்படின்னா டர்போ பெட்ரோல், அதுவும் இல்லாம ஒரு காருக்கு ரெட்ரோ ஃபிட்ல சிஎன்ஜி வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கான கண்டென்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, ஒரு லாங் ரைட்லாம் போறோம்னா பெட்ரோல்ல ரன்னிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, சிஎன்ஜில ரன்னிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறீங்க. அண்ட் இந்த லாங் ரைட்ல இந்த பிரான்ஸை பத்தியுமே டர்போ பெட்ரோல் எப்படி இருக்கு, 1.2 லிட்டர் வந்து ஹைவே ஹில்ஸ் ரைடுக்குலாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போறீங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இது கௌரி சங்கர் மட்டும் இல்லாமல் விக்ரிஜேஷ் ப்ரோ வாங்க. ஸோ விக்ரிஜேஷ் ப்ரோ வந்திருக்காரு. அதுவும் அவர் என்ன காரில் வந்திருக்காருன்னா நீங்கள் பார்க்கலாம் பக்கத்தில். ஸோ அவர் வந்து டீசல் கார் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து வந்திருக்காரு. மேபி நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னன்னா டீசல் பெட்ரோல் சிஎன்ஜின்னு பிளான் பண்ணோம். பட் ப்ரோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து பக்கமாக வந்தனால கிலோமீட்டர் கம்மியாக தான் ரன் ஆயிருக்கு. நீங்கள் தேனி போய் சுருளி போய் சுற்றி வந்திருக்கீங்க, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நேராக அப்படியே வந்துட்டேனுங்க. எனிவே ஓகே, இந்த விளாகை வந்து ஆரம்பத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து எங்க கண்டினியூ பண்றீங்க? இப்ப இருந்தே கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். நம்ம வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இங்கே நம்ம வந்து ஃப்ரான்ஸை வந்து டேங்க் ஃபில் பண்ணிடுவோம். நம்ம வந்து தஞ்சாவூரில் இருந்து மூணார் வந்து புறப்படுறோம். ஆக்சுவலாக ஜிஎஸ் வந்து ஈரோடில் இருந்து மூணார் வந்து வந்துடுவார். ஸோ நம்ம இங்கேருந்து புறப்படுவோம். நம்ம ஆக்சுவலாக போகிறது பெட்ரோல் வெஹிக்கிள், ஜிஎஸ் வர்றது வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள். ஸோ எனிவே நம்ம அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஈரோடு திண்டுக்கல்ல தான் 2 பேரும் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் டு திண்டுக்கல் போக போகிறோம், அவர் ஈரோட்லேருந்து திண்டுக்கல் வர போகிறாரு. எனிவே நம்ம டேங்கை ஃபில் பண்ணிட்டு நேராக வந்து திண்டுக்கலுக்கு புறப்படுவோம் வாங்க. ஓகே, 3600 போட்டிருக்கோம், 35 லிட்டரு பக்கம் போட்டிருக்கோம். ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. அதாவது ஃபஸ்ட் கட்டில் டேங்கை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து எடுத்தோடனே ஃபோனு கீழே விழுவுது. நான் உங்களுக்கு கிலோமீட்டரையும் வந்து ட்ரிப் பண்ணிடுறேன். ட்ரிப் ஏவை வந்து நான் 0 பண்ணிடுறேன். ஓகேவா, புறப்படுவோம். ஓகே, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுவோம். பாச்சா சீட் பெல்ட் போட்டுங்க. போட்டாங்க்கா, இருக்கா, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? போட்டாச்சு. ஓகே வீலர்ஸ், எடுத்தாச்சு, காமிச்சிட்டேன் நான். காமிச்சியாடா ஹரிஷ் கிலோமீட்டர்? ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரிப் ஏவை வந்து 0 பண்ணிட்டோம். இங்கேருந்து புறப்படுவோம். ஆக்சுவலாக நம்ம கார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் லோடு. நம்ம எல்லாரும், எனக்கு தெரிஞ்சு ஹரிஷை தவிர பாக்கி எல்லாருமே வந்து டபுள் எக்ஸல் பாடி தான். ஃபுல் லோடோட ட்ராவல் பண்ணுறோம். லக்கேஜும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. பூட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லக்கேஜும் இருக்குது. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் காரில் இருக்கா அப்படிங்கிறதையும் அறிமுகப்படுத்திடுறேன். ஒவ்வொருத்தர் அப்படியே பேசுங்கப்பா. சுந்தரபாண்டி. ஹலோ, ஸ்பீட் 1 THz, மெமரி 1 GB. அதான் திடீர்னு பேசுங்க ஸ்டக் ஆகுது. 2வது டேக் கேட்பான் போலங்க, இன்னொரு டேக் போலாமா அப்படின்னு. ஆமா, சீரியஸா இன்னொரு டேக் போலாமான்னு. அடுத்து பிரபா பேட்ரிக் அண்ணன். அடுத்து இன்னொரு ஆள் யாருன்னா ஹரிஷ்.
ஸோ ஹரிஷ் நான் வந்து ஹரிஷ் தான் டிஓபி இன்னைக்கு. இந்த பையில தான் திட்டணும். ஆமா நீங்க இந்த ட்ரிப்பு நல்லா வந்தாலும் சரி நல்லா வரலனாலும் சரி நீங்க வந்து ஹரிஷை தான் வந்து திட்டணும். எல்லாரும் கிச்சாங்கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார். அதை செய் இது செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்னடா இழிச்ச வாய பாருங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நைட் டைமாக இருக்குது. இன்னைக்கு பேசிக்கிட்டே நம்ம வண்டியெலாம் ஓட்ட வேணாம். அதனால் திண்டுக்கல் ஆக்சுவலாக ஜிஎஸ் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிடுவார். அவர் ஆக்சுவலாக வீடியோவில் இனிஷியலில் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ஃப்ரான்ஸ் டர்போவில் வராரு, அதுவும் இல்லாமல் சிஎன்ஜியில் வராரு. ஸோ இன்றைக்கான வீடியோ நான் இனிஷியலில் சொன்ன மாதிரி பெட்ரோலில் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அண்ட் சிஎன்ஜியில் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுது எல்லா விஷயத்தையும் உங்களை நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம நேராக திண்டுக்கல் போயிட்டு ஜிஎஸ்ஸை மீட் பண்ணிட்டு இந்த vlog-ஐ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே தான் ஜிஎஸ் வந்து இருக்கார். இன்னும் 600 மீட்டரில். திண்டுக்கல்ல சிஎன்ஜி பங்க் இருக்குன்னு சொல்லி உங்க கொடுத்துட்டீங்க. ஐயா ஜிஎஸ் வணக்கம். என்னங்க ரெக்கார்ட் வேற பண்றீங்க நீங்க? எங்க பங்கு கிடைச்சிச்சா இல்லையா? எது சிஎன்ஜி பங்கு? சிஎன்ஜி இந்த ஏரியாலே இல்ல போல. நீங்க மாறிங்க. இருந்து சுருளி ஃபால்ஸ் வரைக்குமே இல்ல. சரி பாப்போம் வேற எங்கேயாவது இருக்கும். இருக்கா கட் ஆயிடுச்சா? இன்னும் எவ்வளோ இருக்கு? ஃபால்ஸ் வரைக்கும் போலாம், அது பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல போறதுக்கு தான் பஞ்சாயத்து. என் தலைவன் புறாவா தலைவா வாங்க தலைவா. இங்க எங்கேயுமே இல்லைங்க சிஎன்ஜி. அதாவது த்ரூ அவுட் இப்போ நாங்கள் ஈரோட்ல இருந்து திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல இருந்து வந்தோம்லங்க, ஒரு இடத்துல கூட சிஎன்ஜி பார்க்கல. அந்த சைடுல இருந்து வந்தீங்கன்னா வரிசையா இருக்கு. அங்க சைடு ஃபுல்லா சிஎன்ஜி இருக்குங்க. இங்க இப்ப நீங்க போனதுல பங்க்ல இல்லையா இல்ல மேகா கேஸ் தான் வண்டி இல்ல. மேகா கேஸ்ல இல்ல. ஏங்க ஐரா கூட பரவாயில்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எடுக்கிறீங்களா நிக்க போறீங்களா? இல்ல எடுக்கிறதா? அங்கிட்ட போய் எங்கயா நிப்போம். டீக்கல் நிறுத்தலாம். சரி நான் டீ கடை ஃபர்ஸ்ட் டீ கடை நிப்பாட்றேன். ஸோ இந்த கடைகளை வந்து சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நிறுத்தி இருக்கோம். ஜிஎஸோட கார் ஆக்சுவலாக பின்னாடி வந்துட்டுருக்கு. ஃப்ரான்ஸில் இருக்க பிரச்சனையே ஹெட்லைட்டு தான். இது வருதாங்க இப்போ? இது என்ன மினுக்குது? சைனா செட்டாங்க. என்ன ஒன்று தான் எரியுது, 2 எரியல? பரவாயில்லையே அது. பரவாயில்ல. ஃப்ரான்ஸ் வச்சிருக்கிறவங்க லைட்டு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ ஜிஎஸ் வந்து மாட்டியிருக்காரு. நான் லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். காட்டுங்க, பூட்டு காட்டுங்க. இவ்வளவு பேக் இருக்கு பாருங்க. The next day. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டே 2ல இருக்கோம். சாரி, டே 1 தான் இன்னைக்கு. ஆக்சுவலாக நேற்று தான் நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சுருளி ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ சுருளி ஃபால்ஸ் வந்து போக போகிறோம். இன்னைய நாளை நம்ம வந்து சிறப்பாக வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், சுருளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் தான் இருந்துகிட்ருக்கோம். மணி வந்து 8 மணி பக்கம் ஆகுது. நம்ம மக்கள் எல்லாருமே குளிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேலாம் கிடையாது, ஒன்லி கேஷ் தான். அந்த கேஷை தேர்த்துறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அதாவது போறப்போன்னு சொன்னாரு பாருங்க. ரெகுலர் கஸ்டமருக்கு காலையில நாங்க போயிட்டு வந்தேன், அவுட்டு போய் வாங்கிட்டு வரேன்னு கான்ஃபிடன்ஸ்ல போறேன். யாரா வந்தீங்களா? கடைக்காரர் ரேப்போ பில் பண்ணி நீ என்ன ஓட்டாலும் 10 காசு கொடுத்து அதை வச்சு லாஜிக் வேற பேசுறாரு. ரெகுலர் கஸ்டமர் ஆவுட்டா கால் 2 வாட்டி போயிட்டு வந்தாப்லையா? அந்த போயிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஜிபே பண்ணி காசு பரவாயில்லைங்க. போய் முதல்ல போயிட்டு காசு எவ்வளவு கேட்டீங்க?
என்கிட்ட என்ன பண்ணாரு, நான் போயிட்டு சொன்னேன், சார் 20 ரூபாயா 10 ரூபா சார், நீ ஒண்ணு அவரு ஒண்ணு சார். சார் நான் உங்களை சொல்றேன் சார், நல்லா பார்த்தா பாச்சா சொல்லியிருக்காரு அவரு, உங்களுக்கு கணக்குல எடுத்துக்கலாம். பாச்சா அதை ஹோல்சேல்ல வாங்கி தரேன் நீங்க. பாச்சா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா மொத்தம் 8 பேர் வந்திருக்கோம், இருங்க மொத்தமா இது பண்ணிடுறேன், பே பண்ணிடுறேன் அப்படின்னு. இங்க நல்லா இருக்கு. ஐயோ இதுல ஸ்னேக்குக்கு உள்ள உட்கார்ந்தாலும் வந்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, ஆனா நல்லா இது பண்ணிருக்காங்க. இன்னொரு பாக்கலாம். பாத்ரூம் டு பாத் மேஜர் திங்ஸ் ஃபர்ஸ்ட். மாலை சாமியா வளர்ந்துருக்கு. வியூ சூப்பரா இருக்கு. வேஸ்டா சரியான view. அந்த மரம் எதுக்குமே ஆகாதான். எதுங்க? அந்த மரம் வெள்ளூர் மலை பார்த்தோம்ல நம்ம, அந்த மரம் எதுக்குமே ஆகாதான். அதனாலக்கு ஏன் எப்படி சொல்லுவாங்க? அதனால மட்டும் பிரபா பிரபா இங்க வாங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டீச்சர் ஏங்க தண்ணிய பாருங்க, தண்ணிய பாருங்க, அப்படியே பூஸ்ட் மாதிரி இருக்குங்க, அப்படியே சர்பத் மாதிரி. சரியான குளியலுங்க, சரியான குளியல் தான் சொன்னோம். ஆக்சுவலாக மூணாறு கொடைக்கானல்லாம் வரீங்க அப்படின்னா சுருளி ஃபால்ஸை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராகவே இருக்கு. எனிவே நம்ம அடுத்து மூணாரை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது ஃபில்லிங்கு ஜிஎஸோட காரு சிஎன்ஜி நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடலூர்கிட்ட நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு. 7.9 கேஜி வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபில்லிங்கு. ஸோ ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுங்கிறது உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும், சிஎன்ஜிக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறது. ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஜிஎஸோட காரை தான் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். சிஎன்ஜியில் தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காரை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்ஏ பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும், இருங்க ஒரு பிரபா பின்னாடி அந்த ஜீப்பை பாருங்களேன், அவெல்லாம் நம்ம வந்து டர்போ பெட்ரோல் அது இதுன்னு பேசுவோம், தக்காளி ஏறல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடான்னு வராங்க. இருக்கிற எல்லா வண்டியும் அடிச்சு வரானுங்க. அது வண்டி சைடு மிரர்ல பார்க்கும் போதே சூப்பரா இருக்குங்க அந்த வண்டி வர்றது. காமிங்களா என்ன வண்டி இது? ஜீப்பு இல்ல அர்மடாவா? அர்மடா இல்ல, ஜீப்பு தானே. ஓகே எனிவே ஆக்சுவலா ஜிஎஸ் சொல்லுங்க. நீங்க ரோட்ல ஓட்டுனீங்க, இது வரைக்கும் ஹில்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? இல்லங்க. ஆக்சுவலா நான் இப்பதான் அவரே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நாங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு ஜிஎஸ், பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. நம்ம யூஸ்வலா என்ஏல பாத்தீங்கன்னா ஒரு 30% டிராப் வந்து இருக்கும், பட் இது டர்போங்கிறனால பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தெரியல. அப்பா உசுரே போயிருச்சுங்க. பின்னாடி ஜீப் நிறுத்துவானா நிறுத்த மாட்டானா, ஐயோ ஜீப் ரொம்ப க்ளோஸா நிக்குதுங்க. இல்ல ஒரு நிமிஷம் நின்னு அடைச்சிருச்சுங்க எனக்கு. என்னன்னா டக்குனு நாம பிரேக் போட்டுறலாம். எனக்கு பின்னாடி வரதுதான், நான் பின்னாடி ஜீப் வருதுன்னு பேசிட்டு வந்தோமா, ஐயோ நிக்குமா நிக்காதான் தெரியல ஜீப் அப்படின்னு யோசிக்கிறேன். எப்பா நீ போப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. நீ நிறுத்தியா நிறுத்த மாட்டியான்னு தெரியல, நீ போயிரு. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் பழகி இருக்கும், அதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் பழகி இருக்கும். அசால்ட்டா ஏறி அடிச்சு போயிட்டே இருக்காங்க. ஓகே ஆக்சுவலா டிராப் பெருசா தெரியவே இல்லை ஜிஎஸ், ஓட்ட வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து ஒரு ஃபுல்லி லோடடா ஒரு 4 பேரு ஒரு லக்கேஜஸ் இதெல்லாம் வச்சு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத நான் ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்த்துட்டேன். ஆனா நல்லா இருக்கு. எனக்கு வந்து பெருசா இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரிலாம் தெரியவே இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கு. நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருப்போம்ல, 300 கிலோமீட்டர் வந்து தாண்டியாச்சு. இப்பதான் நம்ம ஹில்ஸ் வந்து ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். தண்ணி சரியா ஓடிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் தூரம் நான் இந்த வண்டியை ஓட்டிட்டு
ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டி டீட்டெயிலாக பேசுவோம் இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. அதே மாதிரி டர்போ நான் வந்து பெட்ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ணி நான் வந்து ஓட்ட போகிறேன். பெட்ரோலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஹில்ஸில் வந்து டர்போ பெட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். மூணாரை நோக்கி எங்கள் பயணம் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபால்ஸ், சின்ன ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒரு நிப்பாட்டினோம். காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சரியாக இருக்குங்களா? தண்ணி வந்து வேகமாக ஓடிட்டுருக்கு. இப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகணும், இன்னொரு 20 கிலோமீட்டரில் மூணார் போய் சேர்ந்துருவோம். The next day. ஓகே வீலர்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே 3 இது. டே 2 ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்கா ஷூட் பண்ணுது, அதெல்லாம் மூணாரில் நல்ல மழைங்க. எனிவே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான். ஸோ இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே வந்து, ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், நிட்சன் ஹோம் ஸ்டே அப்படின்னு. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு 2 ரூம், 3 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் நம்ம வந்து வந்திருக்கோம். ஆட்டோ ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஆக்சுவலாக வந்திருக்காங்க. நம்ம சேனல்லேருந்து 5 பேர், ஜிஎஸ் சேனல்லேருந்து 3 பேர். ஸோ எல்லாமே டீமாக வந்து கிளம்பி வந்தாச்சு. எனவே இந்த டே ஃபுல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி தான் நம்ம வந்து ஒரு மூணாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்து போக போகிறோம். ஸோ எனிவே நான் உங்களுக்கு காரை வந்து காமிக்கிறேன். ஸோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்கலாம்? ஸோ எனிவே நான் உங்களுக்கு வந்து காரை வந்து காமிக்கிறேன். அதில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குது, அதை பார்ப்போம். ஆக்சுவலாக சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து என்ஏ இன்ஜின் இல்லாமல் தான் வந்து சிஎன்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது எம்பிஎஃப்ஐ இன்ஜினு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் டர்போ. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருப்பேன். இது டர்போவில் வந்து ரெட்ரோ ஃபிட்டாக தான் வந்து சிஎன்ஜி வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் வரக்கூடிய டர்போ பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய டர்போ இன்ஜின். அதாவது நம்ம டீசல் டெக்னாலஜி பார்க்குறோம் பார்த்தீங்களா, சிஆர்டிஐ டீசல் இன்ஜின் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த டிஜிடிஐ இன்ஜின் அப்படிங்கிறதும். அதாவது சிலிண்டருக்கு உள்ளேயே வந்து பெட்ரோலை வந்து ஸ்ப்ரே பண்ணும். டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் இருக்காது. ஸோ டீசல் ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவே வந்து ஃபயர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து கொடுத்துருப்பாங்க, இக்னைட் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் ப்ளக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணேன். என்னடா இது? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க ஃபிட் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே என்னையே காட்டுப்பா, நீ ஒரு ஆளுக்கு என்ஜின் வேணால் காமிச்சுக்க. இல்லை சும்மா நம்மளோட கார் ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அதுவுமே எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தான். பட் அதில் எப்படி ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏர் இன்டேக் இருக்குது பார்த்தீங்களா, ஏர் இன்டேக் வழியாகவே சிஎன்ஜியை வந்து ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஏர் இன்டேக் வழியாகவே சிஎன்ஜியை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்ஜெக்டர்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. அதோட இந்த லைனை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஜெக்டர்ஸோட எர்த் லைனை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பெட்ரோலுக்கு மாற்றினா இன்ஜெக்டர்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரியும், சிஎன்ஜிக்கு மாற்றினா இன்ஜெக்டர்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரியும் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஏர் இன்டேக் வழியாகவே உங்களுக்கு சிஎன்ஜியை வந்து கொண்டு போய் அது ஒரு கார்பரேட்டர் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து ஸ்ப்ரேலாம் வந்து எதுவுமே வந்து பண்ணாது. கார்பரேட்டர் இன்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஏர் அதுக்கப்புறம் ஃபியூல் மிக்சர் வந்து சிலிண்டருக்குள்ளே வந்து போகும். ஸ்பார்க் ப்ளக் அதாவது கம்ப்ரஷன் ஸ்டோக் அப்போ ஸ்பார்க் ப்ளக் வந்து ஸ்பார்க் பண்ணி அதை பவர் ஸ்டோக்காக வந்து மாற்றும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட சாண்ட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட்டர் இன்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து அதை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி டிஜிடிஏயாக இருக்கட்டும் இல்லை எம்பிஎஃப்ஐயில் இன்னொரு வருஷன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோட மேனிஃபோல்ட் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுலேயே இன்ஜெக்டருக்கு பக்கத்துலேயே சிஎன்ஜிக்கும் ஒரு இன்ஜெக்டர் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, சிஎன்ஜியோட வெஹிக்கிள் ஓட்டினா வந்து இன்ஜெக்டர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படிலாம் வந்து ஆகாதுன்றதுக்கு தான் நான் இதை வந்து குறிப்பிட்றேன். ஸோ இதோட ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் சம்திங் ஏதாவது இமேஜஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மேனிஃபோல்ட் இன்ஜெக்டர்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஸோ சிலிண்டர் மேலேயே வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே சிலிண்டருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிஎன்ஜிக்கு இன்ஜெக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm திக்னஸில் ஹோல் போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சிலிண்டர்ஸ்லையும் வந்து சிஎன்ஜிக்கான
மாதிரியான இன்ஜெக்டர்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் சிஎன்ஜிக்கு மாற்றும் போது பெட்ரோலோட இன்ஜெக்டர்ஸை கட் ஆஃப் பண்ணிவிட்டு சிஎன்ஜியோட இன்ஜெக்டர்ஸ் மூலியமாக இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி நான் இதை வந்து சிம்பிளாக வந்து விளக்குறேன். ஸோ இதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் பெட்ரோல் நீங்கள் சிஎன்ஜியில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரக்கூடிய அந்த இன்ஜெக்டர்ஸ் வந்து ப்ராப்ளம்லாம் வரவே வராது. ஏன்னா அது கட் ஆஃப் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஜெக்டர்ஸில் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது அப்படிங்கிறத சொல்ல வரேன். கம்பெனி ஃபிட்டடாக வரக்கூடிய இன்ஜெக்டரோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு வச்சுங்களேன். ஒரு 8000 ரூபாயில இருந்து 25,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோட காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கம்பெனி ஃபிட்டடாக வரக்கூடிய இன்ஜெக்டரோட காஸ்ட்னு சொல்கிறேன். பட் இந்த சிஎன்ஜியோட இன்ஜெக்டரோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா தான் அதிகபட்ச விலை அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சிஎன்ஜி கார்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, அதில் இன்ஜெக்டர்ஸ் போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஜெக்டர்ஸ் வந்து மாற்றிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, எனிவே உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். இதில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றதான் நான் இதில் வந்து குறிப்பிட வரேன். இப்போ ஆக்சுவலாக ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்டட் கிடையாது, இது ரெட்ரோ ஃபிட்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கக்கூடிய இது வந்து அவர் வந்து ஒரு ஆர்என்டியாக பண்ண விஷயம் தான். ஏன்னா டர்போஸ் பெட்ரோல்ஸ் அப்படிங்கிறது யாருமே சிஎன்ஜிஸ் வந்து கொண்டு வரல. ஒரே ஒரு பிராண்டில் மட்டும்தான் இருக்குது, டாட்டாவோட நெக்ஸானில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டர்போவில் வந்து சிஎன்ஜி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் பெட்ரோலில் பெருசாக யாரும் டர்போவில் சிஎன்ஜி கொண்டு வரல. சரி நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி அவங்க அந்த லோட்டோ பிராண்டு கூட சேர்ந்து அந்த ரெட்ரோ ஃபிட்மெண்ட் ஷாப்போட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆர்என்டி பண்ணி தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிட் பண்ணி ட்ரையல் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. பட் இது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடியதான். நீங்கள் புதுசாக காரை வாங்கி இது மாதிரி பண்ணுறீங்கன்னும் போது 100% வாரண்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் வாரண்ட்டி வேணும், வாரண்ட்டி மேண்டட்ரியாக பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சிஎன்ஜி ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இருக்கக்கூடிய கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் சிஎன்ஜின்னு டிசைட் பண்ணிட்டீங்க, உங்களோட ரன்னிங் காஸ்ட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது இன்னுமே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் டர்போ பெட்ரோல்ஸில் சிஎன்ஜிங்கிறது டாட்டா மட்டும் தான் கொடுக்குறாங்க, அந்த நெக்ஸானில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டிஜிடிஐயில் வந்து எப்படி வந்து சிஎன்ஜி பண்ணியிருப்பாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சொல்லும் போது ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதாவது சிலிண்டர் ஹெட்டு, அதாவது இந்த மேனிஃபோல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8 mm திக்னஸில் ஹோல்ஸ் வந்து போடுவாங்கன்றதை சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்துங்க இதோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டேன். எனிவே நம்ம வந்து இந்த பைக்கில் நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஓட்டிகிட்டே மித்த விஷயங்களை நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே பேச ஆரம்பிப்போம். ஆல்ரெடி நான் ஒரு 350 கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரைட்லேயே வந்து கவர் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு டீப்பான ஒரு மேடு இருக்குது அப்படிங்கிறது. இதை நம்ம வந்து சிஎன்ஜியில் வந்து கிளைம் பண்ணுறோம். எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப இது நான் ஆக்சுவலாக என்ஏ பெட்ரோலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தடுமாறுனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ஏ பெட்ரோலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி தான் நாங்கள் வந்து ஏற்றணும் இந்த இடத்துல ஃபஸ்ட் கியர்லேயே. பட் ஆனால் டர்போவில் சிஎன்ஜி மாட்டியிருக்காங்க, பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லை. ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ண முடியுது. அதுவும் இது வந்து டிசியோட வந்து பேர் பண்ண ஒரு இன்ஜின் தான் இது. டார்க் கன்வெர்ட்டரோட பேர் பண்ண ஒரு இன்ஜின் தான் இது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக கிளைம் பண்ண முடியுது. எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிஎன்ஜி கிட்ட எங்கே ஃபிட் பண்ணாங்கன்ற டீட்டெயிலும் நான் வந்து ஜிஎஸ்டி கேட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தில் பாராட்டணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 2-3 டர்போ பெட்ரோல்ஸ்க்குலாம் ஆல்ரெடி பண்ண டீலர் தான். நிறையா பேருக்கு டர்போ பெட்ரோல்ஸ்க்குலாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒர்க் ஆகுதுங்கிறனால தான் இந்த காரில், அதாவது மாருதி காரில் டர்போவில் இது வரைக்கும் அவங்க வந்து பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுது. பட் ரொம்ப ப்ராப்பராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக கிளைம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது மேனுவலாக இருந்தால் இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறனால இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு வந்து பெட்ரோலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அது என்னன்னா, பெட்ரோல் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி இந்த டார்க் கன்வெர்ட்டரை கேலிப்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது பிராண்டு வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி கேலிப்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது நம்ம சிஎன்ஜியில் ஒர்க் ஆகுதுன்னும் போது அதில் கொஞ்சம் லேக் இருக்கிறத எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு ஆக்சலரேஷன் வந்து ஹெவியாக கொடுக்குறோன்னும் போது அந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து எடுத்துக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது இன்ஜினு, ஓகே இந்த ஆக்சலரேஷனுக்கு பெட்ரோலில் போக முடியும் அப்படின்னு புல் பண்ணி பார்க்குது. அப்போ போகலன்னொன்னே என்ன ஆகுதுன்னா அகெயின்
கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. இதுக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்குது அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் மேனுவல் டர்போ பெட்ரோலில் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓவர்டேக் வந்து எடுக்க முடியாது, நீங்கள் கியரை குறைக்கணும்னு தெரியும், அப்போ கரெக்டாக வந்து குறைச்சிருவீங்க. நாங்கள் வந்து இந்த மேனுவலில் போட்டு பேடல் ஷிஃப்டரில் கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு போகும்போது மட்டும், அதாவது டிரைவ் மோடில் போட்டு போகும்போது மட்டும் இந்த ஒரு சின்ன லேகை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா நாங்கள் ரோட்ஸில் ஓட்டிட்டு வந்தப்ப எங்கேயுமே இது வந்து சிஎன்ஜியில் ரன் ஆகுது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்னா நான் வந்து 1.2 லிட்டர் என்ஏ பெட்ரோல் இன்ஜின் ஓட்டுற ஆள் தான். எனக்கு வந்து எங்கேயுமே வந்து சிஎன்ஜியில் இந்த கார் ஓடிட்டு இருக்குங்கிறது தெரியவே இல்லை. ஆனால் இதுவே வந்து ஹில்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பவர் லாஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. பெட்ரோலில் ஓட்டுறதுக்கும் சிஎன்ஜியில் ஓட்டுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன லேக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் தான் வந்து தெரிஞ்சு, ஹில்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சு. நார்மல் ரோட்ஸில் எனக்கு வந்து எங்கேயுமே வந்து இது சிஎன்ஜியில் ரன் ஆகுது அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த டிஜிடிஐ டர்போ பெட்ரோல்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை எப்படி வந்து பவர் டெலிவரி வந்து ரொம்ப பெருசாக லாஸ் இல்லாமல் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்குள்ளே வந்து 10% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலும் சேர்ந்து உள்ளே போகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை ஆக்சுவலாக ஜிஎஸ்டி நான் வந்து கேட்டேன், 8 கிலோ சிஎன்ஜி பிடிச்சிச்சுன்னா 2 லிட்டர் பெட்ரோல் எனக்கு வந்து செலவாகுதுங்க அப்படின்னு வந்து சொன்னார். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோ சிஎன்ஜிக்கு ஒரு 800 ரூபா, இந்த 2 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ஒரு 200 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு 1100 ரூபா 1050 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. அரௌண்ட் ஒரு 60% என்னால் ஃபியூல் காஸ்ட் வந்து குறைக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த பவரை அட்டைன் பண்ணுறதுக்காக சிஎன்ஜியோட சேர்ந்து பெட்ரோலும் வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 10 ஸ்ப்ரேக்கு ஒரு ஸ்ப்ரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலும் வந்து இன்ஜின்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து இதை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பவரை வந்து உங்களால் டர்போவில் வந்து அட்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜினை காட்டிலும் சிஎன்ஜியில் ஓட்டும் போது 30% பவர் ட்ராப்புங்கிறது இருக்கும். நான் என்னோட சாண்ட்ரோ ஓட்டும் போது சொல்லியிருப்பேன், நிறைய சிஎன்ஜி கார் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருப்பேன், 30% வந்து பவர் ட்ராப்புங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஆக்சுவலாக கேஸ் அப்படிங்கிறது வந்து சிஎன்ஜிங்கிறது ஒரு கேஸ் மெட்டீரியல், ஸோ ஒரு காற்று தான் வச்சுங்களேன். பெட்ரோலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விட் மெட்டீரியலாக வந்து இருக்கிறது. ஒரு சிலிண்டருக்குள்ளே அதை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உள்ளே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ஹைலி கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட கேஸாக தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்குள். என்னடா டே நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? ஸோ இந்த பவர் லாஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த 30% பவர் லாஸ் வந்து எல்லா பெட்ரோல் இன்ஜின்ஸ்லையும் நடக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபார்மில் இருக்க ஒரு காற்றை வந்து நிரப்பும் போது அது வந்து கம்மியாக தான் வந்து நிரப்ப முடியும். அதாவது பெட்ரோலை காட்டிலும் நீங்கள் வந்து இதை நிரப்பும் போது கம்மியாக தான் உங்களால் வந்து நிரப்ப முடியும். நீங்கள் சிலிண்டர் டேங்க்லேயே நம்ம சொல்லியிருப்போம் 60 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி, ஆனால் கேஸாக ஃபில் பண்ணும்போது 10 கிலோ தான் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்போம். இதே கணக்கு தான் உங்களோட இன்ஜின் சிலிண்டருக்குள்ளேயும் நடக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபியூல் அப்படின்னும் போது, அதாவது பெட்ரோல்னும் போது அதிகமான பெட்ரோலை உள்ளே தள்ள முடியும், ஆனால் கேஸுன்னும் போது அதிகமான கேஸை உள்ளே தள்ள முடியாது. ஸோ அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1% வந்து பெட்ரோலும் உள்ளே போகணும், அப்போ தான் வந்து அந்த பவர் அட்டைன் பண்ண முடியுங்கிறனால தான் பெட்ரோலும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து இந்த டிஜிடிஐ டர்போ பெட்ரோல்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வந்து கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ரீசன். அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே இப்போ வந்து ஷோ ஆகும். கௌரி சங்கர் ப்ரோக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தா அவங்களோட பேர் என்ன ப்ரோ? அதோடது ஈரோடெக் கேஸ் டீம்ங்க. ஈரோடெக் கிட்டத்தட்ட 20 இயர்ஸா இருக்காங்க. தமிழ்நாடு அக்ராஸ் எல்லா பக்கம் டீலர்ஷிப் அவுட்லெட். ஓகே, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். மறக்காம சிஎன்ஜி ரிலேட்டடாக ஏதாவது ஃபிட் கொள்ளணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் அவங்கள கூட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான். ஸோ உங்கள் காரை வந்து ப்ராப்பராக கேர் பண்ணி உங்களுக்கு சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. எனிவே ப்ரோ, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி. ஆக்சுவலாக ப்ரோ வந்து இப்படியே ஈரோடு வந்து கிளம்ப போறாரு. நாங்கள் மூணாரை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து இறங்க போகிறோம். வீடியோட எண்டில் ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுங்கிறத ஒரு கான்வர்சேஷனாக வச்சுப்போம். ஒரு வீடியோ கால் மூலியமாக கூட நம்ம ஒரு கான்வர்சேஷனாக வச்சுப்போம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, அவருக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிற விஷயங்களை நம்ம வந்து பகிரலாம். எனவே நம்ம இப்போ ஃப்ரான்ஸோட ரைடு வந்து பார்க்கல. ஸோ 1.2 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஹில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க. மூணாரை சுற்றி கித்தி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி பார்த்துட்டு கீழே இறங்கவே ஆரம்பிச்சாச்சு. மணி வந்து 4:20 பக்கம் ஆகுது. ஆகுது. அவ்வளோ கூலிங்காக இருக்கு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும்.
ஸோ இந்த 2 நாளை விட இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த டாப்பிக்கை விட்டுட்டு NA பெட்ரோல் இன்ஜின் ஃப்ரான்ஸில் எப்படி ஹில்லில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் பேசுகிறத விட என் தம்பி தான் இதை வந்து நிறைய ஹில்லில் ஓட்டி வந்தார். கார் சிட்டிலையும் அவர் தான் ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ நான் அவர்கிட்டயே அதை கேட்போன்றதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன். சரி, நான் பாச்சா இப்போ நீ ஓட்டினில்ல, எப்படி இருந்துச்சு ஓட்டுறதுக்கு? நான் ஒவ்வொன்றா கேட்குறேன், அதை வச்சு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் ஏறும் போது இன்ஜின் எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஹில்ஸ் ஏறும் போது ஒரு சில இடத்துல ரொம்ப பவர் லேக் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்தது வந்து ஒரு ஹைவே இல்லாம அந்த என்ன ஃபால்ஸ், சுருளி ஃபால்ஸ்லேருந்து ஒரு ரூட்டை மாறி வந்தோம். ஸோ அது என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஹில்லாக இருந்தனால ஃபர்ஸ்ட் கியருக்குலாம் வந்து இழுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. இப்போ நம்ம போறது ப்ராப்பரான ஹைவே. இதுல பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர்ல என்னால, அதாவது மூணாறுல வரவங்களுக்கு தெரியும், இந்த தேனி ரூட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஹைவே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுல வந்து ரொம்ப ஈஸியா ரிலாக்ஸா பைக்ல வந்து ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஏறி வரும்போது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல செகண்ட் கியர்ல வந்து போக முடிஞ்சு. ரொம்ப அண்டர் பவரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஹேட்ச்பேக் கார் 1.2 லிட்டர்லயே இந்த வண்டியில கொஞ்சம் பவர் வந்து அதிகம்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா நம்ம லக்கேஜும் ஜாஸ்தி. நம்ம 5 பேரோட லக்கேஜ் ஃபுல் லோடு வச்சு வந்தோம். சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் கியருக்கு வரா மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலான இடங்கள்ல செகண்ட் கியர்லயே நம்மளால வந்து பைக்ல வந்து ஓட்டவே முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்துல வந்து வண்டி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொன்று, எந்த இடத்துலையும் அண்டர் பாடி வந்து அடிப்படலை. ஆமா, படலை. நாங்கள் 5 பேர் ஃபுல் லோடு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இதுவும் சரி, ஃப்ரான்ஸ் டர்போவும் சரி, எங்கேயுமே வந்து அண்டர் பாடி வந்து அடியே படலை அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்டர் பாடி வந்து அடிப்படாது. மைலேஜ் எவ்வளோ காட்டுது? இப்போ எவ்வளோ காட்டுது? 1 செகண்ட். இப்போ வந்து 15.4. இருங்க, எடுத்துக்கிற வீடியோ இதுல பார்க்கலாம் எவ்வளோன்னு. 15.5 பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து காட்டுது. பரவாயில்ல, 15 கிலோமீட்டர் மைலேஜ் ஹில்ல கொடுக்கறது நல்ல விஷயம். ஆமா, அதுவும் இப்பதான் குறைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 18 காமிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த டாப் ஹில்லுக்காக மேல போனோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் 15 பரவாயில்லன்னு சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் 15 கிலோமீட்டர் ஹில் வந்து ஹில்ஸ்ல வந்து கொடுக்குறது பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஹைவேஸ்ல 20+ நாங்க ஓட்டுனதுக்கு எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 21.6 அந்த ரேஞ்சில் வந்து எங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைச்சிச்சு. ஃபுல் லோடுல சொல்றேன் நான். மைலேஜ் விஷயத்துல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஏசில ஃபுல் லோட் வித் ஏசி. ஆக்சுவலா நான் ஏசில மைலேஜ் குறையும்ன்றதெல்லாம் மித்து தான். புரியுதா? ஆமா, ரைட். அந்த காத்தோட இது நம்ம ஹைவேல எப்படி ஏசி போடாம கதவை திறந்து வச்சுட்டு ஓட்டினா அதுவும் வேஸ்ட் தான் வச்சுங்களேன். அதனால மைலேஜ் வந்து 21.5 வரைக்கும் எங்களுக்கு ஹைவேல வரும்போது மைலேஜ் வந்து கிடைச்சிச்சு. மித்தபடி எப்படி சொல்ல, வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் சரி, எப்படி இருந்துச்சு வண்டி ரோட்ல ஓட்ட கொள்ள எல்லாத்துக்குமே நல்லா தான் இருந்துச்சு. பின்னாடி உள்ளவங்கள்ட்ட தான் கேட்கணும் இதோட பாடி ரோலை பத்தி. நமக்கு வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்க அந்த 3 பேர்ட்ட தான் கேட்கணும் பாடி ரோல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எப்பொழுது அதாவது ஹில்ஸில் போகிறப்ப இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ரொம்ப ஜாஸ்தியாக சொல்ல முடியாது நமக்கு இது. ஓகேவா? எப்போது பாருங்க, இப்போ இந்த ஹில்ஸ் ட்ரெயினிங் இருக்குல்ல உங்களுக்கு, இப்போ நீங்கள் லைவாக பார்க்க முடியும் உங்களால். இப்போ ட்ரெயின் திரும்ப 40ல அப்ரோச் அது இருக்கு, நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு அது. ஓகே ஓகே ஓகே. இதுவே நேற்று இன்னொரு காரில் போகிறோம் நடத்துனாங்க. அதில் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இதில் பெருசாக தெரியல. ஓகே ஓகே. ஆக்சுவலி நான் சென்டரில் உட்காந்தாலுக்கு எனக்கு ஓகே தான். ரோல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல. 3 பேர் உட்கார கம்ஃபர்ட் இருக்கா? இருக்கு, எனக்கு இருக்கு. அவன் சென்டரா உட்காந்துருக்காங்க அதனால இருக்கு. பட் நாங்க 2 பேரும் உடம்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால இவன் கொஞ்சம் முன்னாடி வந்தாதான் உட்கார முடியும். ஆக்சுவலா பிரபாவோட ஹைட்டுக்கு அந்த கூப் டிசைன் அந்த பின்னாடி வந்து இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு ஹெட்ரூம்? இல்ல, அது எனக்கு கிடைக்கல. ஓகே ஓகே. அது வந்து இந்த கார்ல பாச்சாவ நீங்க பின்னாடி உட்கார்ந்தா இடிக்கும். ஆமா, எனக்குலாம் இடிக்கும் நல்லாவே. அதான். ரெக்கார்டே படம் பேசியிருக்கீங்க. ஓவராலா இந்த வெஹிக்கிள் நாங்க லாங் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அசால்ட்டா போயிட்டு வர முடிஞ்சு. ஆஸ் ஒரு ஃபேமிலி காரா பெஸ்ட்னு வந்து சொல்லலாம். நாங்க இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கோம். காமிக்கிறாருங்க, பாருங்க.
ஃபால்ஸு சூப்பராக இருக்குது. இல்லை ஃபால்ஸு சூப்பராக இருக்குது, இங்கே பாருங்கள். சரி, எனிவே நாங்கள் இங்கே போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வரோம். உங்களுக்கு ரொம்ப நேரமாக நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் எவ்வளோ செலவானுச்சுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஊருக்கு போய் சேர்ந்துட்டு ஜிஎஸோட ஒரு வீடியோ கால் பண்ணி நம்ம அதை வந்து பேசலாம். ஓகே, எனிவே நம்ம நாளைக்கு சந்திப்போம். The next day. ஓகே விலர்ஸ், மூணார் ட்ரிப்பெல்லாம் முடிச்சு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. மூணாருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். நான் அப்படியே ஜிஎஸ்க்கு வந்து கால் பண்ணுறேன். ஹலோ ப்ரோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா இருக்கேன். எப்படி போச்சு மூணார் பயணம்லாம், எப்படி போச்சு? மூணார் பயணம்லாம் சிறப்பாக போச்சு. எத்தனை மணிக்கு ரீச் ஆனீங்க நீங்க? ஆயிடுச்சு, அன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 11-11:30 ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து சேர்றதுக்கு. ரொம்ப லேட் நைட்டா தான் நாங்க வந்து சேர்ந்தோம். ஸோ அதனால ரிட்டர்ன் ஆகும்போது நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவா எடுக்கல. ஓகே. இப்போ என்னன்னா சிஎன்ஜில நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணீங்க, பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத நம்ம பேச போறோம். ஓகே ஓகே ஓகேங்க. சிஎன்ஜிக்கு எவ்வளவு செலவாச்சு ப்ரோ? சிஎன்ஜி ஆக்சுவலா வந்து போகும்போது 2 ஃபில்லிங்க, அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் தாண்டதுக்கப்புறம் ஒரு டேங்க் ஃபில் பண்ணேன். மொத்தம் 3 ஃபில்லிங் கணக்கு வருது. 3 ஃபில்லிங்களா? 3 ஃபில்லிங். அதில் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரிமைனிங் இருந்திருக்கும் மூணாவது பண்ண ஃபில்லிங்கில். ஓகே ஓகே. இப்போ மொத்தம் ஃபில்லிங் காஸ்ட் எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? எனக்கு ஃபில்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1592 ரூபாய். கரெக்டாக வந்து நான் ஒரு 2.5 டேங்க் கெப்பாசிட்டி எடுத்திருக்கேன். 1592 வந்திருக்குங்க. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக நான் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃபில் பண்ணேன். ஒன்று வந்து 3630 ரூபாய்க்கு இங்கேருந்து டேங்கை ஃபில் பண்ணிட்டு போனேன். அப்புறம் மூணார் இறங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து ஃபில் பண்ணேன். பட் டேங்க்ல வந்து ஒரு 2 பாயிண்ட் பெட்ரோல் இருந்திருக்கும். ஸோ ஒரு 7 லிட்டராவது பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்ல வந்து பெட்ரோல் இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4423 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்குன்னு வந்து செலவாயிருக்கு. எனக்கு இதில் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 500 to 1000 ரூபா பெட்ரோல்னே வச்சுக்கலாம். ஏன்னா இடையில நம்ம ஒரு சில ஸ்கில் ஏறும்போது பெட்ரோல் கொஞ்சம் எடுத்தோம் இல்லைங்க, பெட்ரோல் மாற்றணும். அப்போ நம்ம ஒரு 1000 ரூபா கணக்கு கூட சேர்த்திக்கலாம், 500 to 1000 ரூபாய் கூட சேர்த்திக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து இதுலேருந்து ஒரு 2500 ரூபாய் கணக்கு வச்சிங்கன்னா கூட, அதாவது இது 1592, இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்துனீங்கன்னா 2592 அப்படின்றது வந்து நம்ம ஃப்ராங்ஸ் வரது கணக்காக இருக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அங்கங்கே வந்து சிஎன்ஜியில் நமக்கு வந்து ஃபியூலும் எடுக்கும், பெட்ரோலும் எடுக்கும் இல்லைங்க. ஸோ அதை வந்து ஒரு 1000 ரூபா பெட்ரோல் கன்சியூம் பண்ணிச்சுன்னா கூட நமக்கு 2592 அப்படின்றது வந்து நம்மளோட ட்ராவல் காஸ்ட்டாக இருக்குது. மொத்தம் வந்து நம்ம 588 கிலோமீட்டர் போயிருக்கோங்க நான் என்னோட வண்டி. ஓகே ஓகே ஓகே. எத்தனை ப்ரோ? 588ங்களா? ஆமாங்க. ஓகே ப்ரோ, எனக்கு ஆக்சுவலா என்னன்னா ஒரு 786 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு ப்ரோ. 756 கிலோமீட்டர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஓகேங்க, இருங்க நான் உங்களோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளவுன்றத எழுதிக்கிறேன். மொத்தம் வந்து 588ங்க. ஓகே. இதுல வந்து மொத்தம் 2500 ரூபா 590 ரூபா பக்கம் செலவு. ஆமாங்க, 2590ங்களா? மொத்தமா? ஆமாங்க, பெட்ரோல்லாம் சேர்த்து 2592 ரூபாய் செலவாயிருக்கு அதுக்கு. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, நன்றி. இப்போ ஆக்சுவலா என்னன்னா நான் எவ்வளவு என்னன்றத கால்குலேஷன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க காலை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க ஓகேங்க, டன்ங்க. ஓகே ப்ரோ, பை ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜிஎஸ்க்கு வந்து சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவருக்கு வந்து எடுக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவரோட இன்ஜின் வந்து சிஎன்ஜி பிளஸ் ஒரு 10% வந்து பெட்ரோலை எடுத்து தான் வந்து ரன் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹில்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து பெட்ரோலையும் நான் வந்து ஓட்டுனேன், அது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு கணக்கு சொல்றேன்னு சொல்லி தான் 2590 ரூபா சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ரூபா 4 பைசா பாத்தீங்க அப்படின்னா செலவாயிருக்கு. நம்ம வந்து 756.8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம், 4423 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்து போட்டிருக்கோம் போது நமக்கான செலவு பாத்தீங்கன்னா 5.8. நமக்கு வந்து ஒரு ஆவரேஜா மைலேஜ் வந்து ஒரு 17-18 வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. 17.2 18 வரைக்கும் ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு.
ரோட்ஸ்ல ஓட்டும் போது 20-22 வரைக்கும் வந்துச்சு. ஹில் ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 14-15 தான் வந்துருந்துச்சு. ஸோ ஆவரேஜா கிடைச்ச மைலேஜ் பாத்தீங்கன்னா 17-18 கிலோமீட்டர் பிரான்ஸோட பெட்ரோலோட மைலேஜ். நான் சிஎன்ஜியோட மைலேஜ் குறிப்பிடல, ஏன்னா ஒரு பெட்ரோலும் சேர்த்து ரன் பண்ணிருக்கனால என்னால கரெக்டான ஒரு வேல்யூ எடுத்துட்டு வர முடியல. ஆக்சுவலா நார்மல் ரோட்ஸ்ல ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியோட மைலேஜ் பெட்டரா இருக்கு. இதே ஹில் ஏரியா போனோம் அப்படின்னா சிஎன்ஜியோட மைலேஜ் டிராப்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, நான் ஓட்டிட்டு இருக்க கார்லயே பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் நம்ம சிஎன்ஜில குறைஞ்சிரும். நான் ஹைவேல 20-25 to 30 கிடைக்கும் எனக்கு மைலேஜ். அதை சிட்டில ஓட்டணும்னு வச்சுங்களேன் 14-15 தான் மைலேஜ் கிடைக்கும். சென்னை மாதிரி சிட்டிஸ் எல்லாம் போயிட்டோம்னா 14-15 தான் மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது. கிராஸ்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல்ல சேஞ்ச் இருக்கு, சாரி சிஎன்ஜி கார்ஸ்ல மைலேஜ்ல சேஞ்ச் இருக்கும். சிட்டில ஓட்டுறதுக்கும் ஹைவேல ஓட்டுறதுக்கும் சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரிதான் ஹில்ல ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஎன்ஜி கார் மைலேஜ் கம்மியா இருக்கு. அதே ஹைவேல ஓட்டும் போது அவர் சொன்ன மைலேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு 30 வரைக்குமே ஹைவேல மைலேஜ் தருது அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாரு. இதே இவரோட பெட்ரோல், இவரோட கார் டிஜிடிஏ இல்லாம ஃபுல்லாவுமே பெட்ரோல்ல ரன் பண்ணக்கூடிய ஒரு காரா இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இன்னமும் காஸ்ட்ங்கிறது கம்மியா தான் செலவாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபாயிலே அவரு அப் அண்ட் டவுன் டிராவல் எக்ஸ்பென்சிவோ முடிச்சிருப்பாரு. இது பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜின் ரன் ஆகிறனால ஒரு 500 ரூபா 600 ரூபா பக்கம் எக்ஸஸாவே இவருக்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே உங்களுக்கு ரன்னிங் அதிகமா இருக்கு, காரோட யூசேஜ் அதிகமா இருக்கு, எனக்கு பெட்ரோல்ல கிடைக்கக்கூடிய மைலேஜ் பத்தாது, எனக்கு 17-18 பத்தாதுங்க, கூடுதலா மைலேஜ் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிஎன்ஜி போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெட்ரோ ஃபிட்மெண்ட்ல சிஎன்ஜி போலாமான்னு கேட்டா நல்ல தெரிஞ்ச பிராண்ட், தெரிஞ்ச ரெட்ரோ ஃபிட்மெண்ட் ஷாப்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜிஎஸ் மார்ட்னார்ல அவரோட ஈரோடு கேஸோட நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ ஷோ ஆகும். அவரையும் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட ஓல்டு காரை கூட நீங்க சிஎன்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றது, அதிகம் ஓட்டக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். நீங்க ஒரு மாசத்துக்கே 500-600 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன், இல்ல 1000 கிலோமீட்டருக்குள்ளதான் எனக்கு ஒரு மாசத்துக்கே ஓடுன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சிஎன்ஜி பக்கத்துலாம் போவேன்னா பெட்ரோல்லே ரன் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாம ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் ரூபா கொடுத்து சிஎன்ஜிக்கு நீங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புது காரோட ரேட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபா கூடுதலா வருது. ரெட்ரோ ஃபிட்மெண்ட் போனீங்கனாலே 80,000 ரூபா கூடுதலா வரும். நார்மல் ஒரு எம்பிஎஃப்ஐ இன்ஜினுக்கு நீங்க ஃபிட் பண்ணாலே ஒரு 80,000 ரூபா வருது. இப்ப BS6 6.2க்குலாம் அதிக ஓட்டம் இருந்தா மட்டும் சிஎன்ஜிக்கு போங்க, அப்படி இல்லைன்னா போகாதீங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் டர்போ பத்தியும் சரி, பிரான்ஸை பத்தியுமே சரி இங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கறத நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.